வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ-கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த ஆப்பின் லிங்கானது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள். பைமோட். பழமொழிகள் என்பது ஒரு சமூகத்தின் பழமையான சிந்தனைகள், அறிவு சொத்துக்கள், அனுபவ குறிப்புகள் என்பதாகும். பழமொழி 1. 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். பொருள்: 5 பெண்களை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு செய்ய திருமணம், சீர் போன்றவற்றை செய்து முடிப்பதற்குள் அரசனும் ஆண்டி ஆகிவிடுவான். உண்மையான பொருள் விளக்கம்: கீழ்கண்ட 5 கிடைத்தால் அரசனும் ஆண்டி ஆவான். ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளைகள். இந்த 5 கொண்ட எந்த ஒரு குடும்பம் முன்னுக்கு வராது என்பதே பொருள். பழமொழி 2. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. பொருள்: மணமான பின் 16 குழந்தைகளை பெற்று வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என ஆசீர்வாதம் செய்வார்கள். உண்மையான பொருள் விளக்கம்: வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்கள். அவை: உடலின் நோயின்மை, நல்ல கல்வி, தீயற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட வாழ்நாள், நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்று பொருள். பழமொழி 3. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. பொருள்: நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் பெண்கள் கையில்தான் இருக்கிறது. உண்மையான பொருள் விளக்கம்: நன்மை நடப்பதும் தீமை அழிவதும் பெண்ணால் தான் நிகழ்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். பழமொழி 4. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. பொருள்: நாம் தர்மம் செய்யும் போது, வேறு ஏதாவது செய்யும் போதோ அளவுடன் தான் கொடுக்க அல்லது செய்ய வேண்டும். உண்மையான பொருள் விளக்கம்: அகத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதுதான் சரியான பொருள். அகம் என்பது உடல், அதாவது என்ன சாப்பிட்டாலும் அளவுடன் தான் சாப்பிட வேண்டும். அப்போதுதான் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பது இதன் அர்த்தம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ-கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம். இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல். டிஎஸ்கே.